கொண்டாட்டங்கள், பண்டிகைகள்லாம் வந்துட்டே இருக்கு. கலண்டர்ல டேட்டு, அந்த டேட் படி அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அந்தந்த மாதத்துல அந்தந்த விழாக்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஆனா என்னன்னா, நாங்க பிஸியா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஷெட்யூல் வருது பார்த்தீங்களா? அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப நாங்க இப்பல்லாம் அப்படி பண்றதே இல்லையேக்கா! அப்ப யோசிக்கும் பொழுது எவ்ளோ கவலையா இருக்கு. ஒரு பலகாரம் பண்ணணும் அப்படின்னா, "அப்படியா? டக்குனு ஒரு ஆர்டர் குடுங்க. யாரு வீட்ல பண்ணுவாங்க? 1 கிலோவுக்கு எவ்வளவு?" அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு காலத்துல நாங்க வந்துட்டோம். முறுக்கு வாங்கணுமா? லட்டு வாங்கணுமா? இப்ப கடையில கூட ஸ்வீட்லாம் விக்கிறாங்க. ஸோ அத வாங்கி சாப்பிடுங்களேன் அப்படின்னு நம்ம பசங்க கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அவங்க கூட, "அம்மா நீங்க பண்ணுங்களேன் வீட்ல" அப்படின்னா, "கொஞ்சம் இருங்க எனக்கு அது பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு." அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். ரெசிபி வந்து தேடி பார்க்குறோம். சரி ரெசிபி கிடைச்ச பிறகு நம்ம செய்யும் பொழுது சின்ன சின்ன பிழைகள் ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி பண்றது இல்லல்ல. அம்மாவினுடைய கைப்பக்கம் என்பது ஒரு தனி. நம்ம அப்படி பண்றது கிடையாது. ஸோ பண்ணாத இந்த நேரத்தில வந்து நாங்க பண்ற பலகாரம் வந்து அப்படி இப்படி சொதப்பிடும். அப்ப நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிருவாங்க. அப்ப இதனால ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, நம்ம எனர்ஜிய ஏன் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையில வாங்கிருவோம். இல்லாட்டி இந்த பக்கத்து வீட்டு அக்கா வந்து சமையல் பண்றாங்க. அவங்க கிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணி எடுத்துருவோம். அப்படின்லாம் நம்ம யோசிச்சு நம்மளுடைய காலத்த கொண்டு போயிட்டுருக்கோம்.